எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ராகு அப்படின்னா யாரு? எதற்கான கடவுள் அவர்? கேதுனா யாரு? லைஃப் வாழ வைக்கக்கூடிய ஒருத்தர்னா அது வந்து ராகு தான். ராகு கொடுப்பார், கேது கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகுக்குன்னு ஒரு சக்கரம் இருக்கு, பெட்டியில வந்து வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணணும். பூஜை பண்ணும்போது ராகு காலத்துல தான் பண்ணணும். என்னெல்லாம் உங்களுக்கு வந்து பெருகணுமோ அது எல்லாமே நீங்க அந்த பெட்டியில வச்சு காயத்ரி மந்திரம் சொல்றீங்களோ கேட்குறீங்களோ. வந்து மாங்காவோ கொய்யா பழமோ கிடைக்காத சீசன் அப்படின்னா நீங்க அந்த பிக்சர் இருக்கு இல்லையா, அந்த பிக்சரை வச்சு கூட நம்ம வந்து வெறும் புகைப்படம் இருந்தா போதும் வழிபடலாம். கிடைக்காத போது இப்போ தானமா கொடுக்கும் போது மேம் குருட்டாம் போக்கில் நம்ம வந்துட்டு இந்த கோயில் போயிடுங்க சரியாயிடும் அப்படின்னு பார்த்தா அது யாருக்குமே வந்து பலிக்காது. கோவிலில் பண்ணுறதுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? அது ஒரு பொதுவான இடம். இப்போ எப்படி நம்ம வந்து கட்டத்துக்கு சொன்னோமோ, பொதுவான பலன் சொன்னோமோ, Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கோங்க மீனாட்சி அவர்கள், ஃபவுண்டர் ஆஃப் அகம் ஆஸ்ட்ரோ சென்டர். வணக்கம் மேம். வணக்கம் வைஷு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மேம். ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். ராகு கேது பூஜை, இந்த பூஜை புனஸ்காரம், இந்த மாதிரி ராகு கேதுல நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கோம். ராகு அப்படின்னா யார்? எதற்கான கடவுள் அவர்? ராகு அப்படின்னாலே வந்து பிரம்மாண்டம். ஸோ நீங்கள் அப்பப்போ வந்து கேட்பீங்க, ஆசைப்படுவீங்கள்ல, மேம் நிறையா காசு வேணும், சூப்பராக வாழணும், செம்மையாக இருக்கணும். ஸோ அந்த சூப்பர் செம இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அள்ளி கொடுக்கக்கூடியவர் தான் வந்துட்டு ராகு பகவான். ஸோ வந்து இப்போ வந்து எல்லாமே பிரம்மாண்டம், அதாவது எதுவுமே நார்மல் கிடையாது. எல்லாமே வந்துட்டு ரொம்ப நம்மளுடைய இதுக்கு அதிகமாக கிடச்சி நம்ம ரொம்ப லக்ஸரியான ஒரு லைஃப் வாழ வைக்கக்கூடிய ஒருத்தர்னால் அது வந்து ராகு தான். ஸோ வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் கூட பார்த்திங்கன்னா இந்த ராகு திசையில் தான் அவங்களுக்கு ஹிட் அடித்து நிறையா வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு பொசிஷனுக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ அது வந்து படிப்பாகட்டும், படிப்புனாலும் ஒரு பிரம்மாண்டம். அவங்கள பார்க்கும்போதே சாதாரணமாக இருக்க மாட்டாங்க, சாதாரணமாகவே தெரிய மாட்டாங்க. அவங்க ஆசைப்படுற விஷயமும் ரொம்ப பிரம்மாண்டமானதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பணம்னாலும் நிறையா, எல்லாமே நிறையா. இப்போ கார்னாலும் ஒரு கார் கிடையாது, என்கிட்ட ஒரு 4 கார் இருக்கணும், 5 கார் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை கொடுக்குறவர் தான் வந்து ராகு. ராகு கேதுனாலே பூஜை தான். ராகு அப்படின்றவருக்கு தனியாக நம்ம ஏதாவது பூஜை பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் பண்ணலாம்? நம்ம வந்து இந்த ராகுக்கு வந்து பூஜை பண்ணணும் ரெகுலராக அப்படின்னா நமக்கு வந்து வீட்டில் ராகு காலம் வரும் இல்லையா. ஸோ அந்த ராகு நேரத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ராகுக்குன்னு ஒரு சக்கரம் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ராகு சக்கரத்தை நம்ம வச்சு அது ஒரு பெட்டியில் வந்து வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணணும். ஸோ ராகு பகவானை வழிபடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லை எனக்கு சொல்ல முடியாது, சொல்ல தெரியாதுன்னு நினைக்கிறவங்க அந்த மந்திரத்தை ப்ளே பண்ணி நம்ம வந்து கேட்டுக்கலாம். கேட்டுட்டு நம்ம ராகுக்கு வந்து அந்த பாக்ஸில் என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்னா, என்னெல்லாம் உங்களுக்கு விருட்சம் மாதிரி பல மடங்கு ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, மணி, கார் கீ வைக்கலாம், உங்களுடைய சொத்து சம்மந்தமான ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸை வைக்கலாம், இன்னும் நிறைய சொத்து வரணும், சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பணத்தை வைக்கலாம், பணம் வந்து எனக்கு பல மடங்கு பெருகணும், தங்கம் வைக்கலாம், வெள்ளி வைக்கலாம். இந்த மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு வந்து பெருகணுமோ அது எல்லாமே நீங்கள் அந்த பெட்டியில் வச்சு நல்ல வாசனை பொருட்கள்லாம் காட்டி, தீபாரதனை காட்டி, அந்த காயத்ரி மந்திரத்தையும் வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்களோ கேட்குறீங்களோ, அந்த மாதிரி நம்ம வந்து பூஜை பண்ணும்போது ராகு காலத்தில் தான் பண்ணணும். இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு 13 டேஸில் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது ராகுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம படைக்கலாம்? அவங்களுக்கு வந்து பிரசாதமாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா கருப்பு திராட்சை கொடுக்கலாம். ஸோ கருப்பு திராட்சை அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. வாழைப்பழம் கொடுக்கலாம், தேன். ஸோ நமக்கு ஸ்வீட்டான இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து கொடுக்கலாம். இதை படைச்சிட்டு நம்ம தான் சாப்பிட்ணும். நம்ம இதை வந்து தானமாக யாருக்குமே கொடுக்கக்கூடாது. பிகாஸ் இது எல்லாமே நமக்கு வந்து பண வரவுக்கும் நம்ம வந்து மணி அட்ராக்ஷனுக்கு வந்து பண்ணுறோம். ஸோ அந்த படைச்ச பிரசாதத்தை நம்மளே தான் வந்து சாப்பிடணும். ராகு பார்த்தோம். கேது அவர்களை பற்றியுமே கண்டிப்பாக சொல்லிடுங்க மேம். ஏன்னா கேது அப்படின்றவர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்படுறோம், அவர் பற்றியான சரியான புரிதல் வந்து யாருக்குமே இல்லை. கேதுனா யார்? நீங்கள் சொன்ன அந்த ஒரு வேர்ட் மட்டும் கரெக்டு. என்னென்னா புரிதல் வந்து கம்மி கேதுவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கேதுனாலே வந்து ராகு கொடுப்பார், கேது கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்லோகன் மட்டும் தான் எல்லாருக்கும் மனசில் பதிஞ்சிருக்கும். ஐயோ அப்போ இவர் வந்து நமக்கு ஏதோ கெட்டது பண்ண போகிறார். அது கிடையாது. ராகு எப்படி வந்து பணம், அந்த நகை,
ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாரோ, கேது அதே மாதிரி நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கெடுப்பார். ஓகே, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கெடுப்பார். ஸோ அவர் கெடுப்பாருன்னு சொல்றது வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளோட இஷ்யூஸ் எல்லாமே அவர் வந்து கெடுத்து விலக்கி நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு வந்து கொண்டு வருவார். ஸோ இவருக்கு வந்து எப்படி நம்ம வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ராகுக்கு பண்ண மாதிரி தான் கேதுக்கு வந்து கேது சக்கரம்னு இருக்கும். அந்த சக்கரத்தை வாங்கி நம்ம வந்து அந்த பெட்டியில வச்சு, இதுல நீங்க நம்ம ராகுக்கு வந்துட்டு டாக்குமெண்ட்ஸு நகை அதெல்லாம் வச்சோம். இதுல வந்து நம்மளுடைய மாத்திரை, நம்மளுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ், நிறைய பேருக்கு டயபெட்டிக் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, நம்ம அந்த வியாதி போகணும்னு நினைக்கிறவங்க அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வைக்கலாம், மாத்திரைகளை வைக்கலாம். அண்ட் நமக்கு வந்து ஒரு கடன் இருந்திருக்கும், அந்த கடனுக்காக நான் இந்த டைமில் இந்த பணத்தை கொடுக்குறேன்னு யாருக்காவது பாண்ட் பேப்பர் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருப்போம், அந்த பேப்பரை வைக்கலாம். நம்ம லைஃப்லேருந்து இதெல்லாம் போனால் நமக்கு நல்லா இருக்கும்டா அப்படின்னு எதெல்லாம் நினைக்கிறோமோ, நம்மளுடைய பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்கோ அந்த பிரச்சனையெல்லாம் வைக்கக்கூடிய பெட்டகம், அந்த பெட்டி தான் அந்த கேதுவுடைய அந்த பாக்ஸை. ஸோ அதே மாதிரி இவருக்கும் வந்துட்டு காயத்ரி மந்திரம் தனியாக இருக்குது. ஸோ அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம், இல்லைனா கேட்கலாம். கேட்டு நம்ம வந்து பூஜை பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நம்ம லைஃப்பை விட்டு போயிடும். கேதுக்கு படைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னவா மேம் இருக்கலாம்? கேதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு அது வந்து கொடுக்கலாம், பச்சை பயிறு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கேது கொடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு கொய்யாப்பழம், மாங்காய் இதெல்லாம் வந்துட்டு கேதுவுக்கு படைச்சி இதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, தானமாக கொடுத்துடணும். ஓகே, இப்போ இந்த கொள்ளெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணி எறும்புக்கு வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிறோம் சாமி பிரசாதனால கூட அதை வந்து நம்ம தானமாகவும் கொடுத்துடலாம். ஆனால் மாங்கான்றது வந்துட்டு எல்லா நேரமும் கிடைக்காதுல்ல மேம், அதுக்கு என்ன பண்ணுறது? வைஷ்ணவ எப்பவுமே சாப்பிட்றது மட்டும் கரெக்டாக கேட்போம். ஸோ நமக்கு வந்து மாங்காவோ கொய்யா பழமோ கிடைக்காத சீசன் அப்படின்னா நீங்கள் அந்த பிக்சர் இருக்கு இல்லையா, அந்த பிக்சரை வச்சு கூட நம்ம வந்து வெறும் புகைப்படம் இருந்தால் போதும் வழிபடலாம். கிடைக்காத போது இது ஈஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம லேமினேட் பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து அப்படியே வச்சுருவாங்க கிடைக்காத நாட்களில். இப்போ தானமாக கொடுக்கும்போது மேம், தானமாக கொடுக்கும்போது அந்த ஃபோட்டோ வேணால் கொடுத்து வீட்டில் ஃப்ரேம். இப்படி தினுசான கொஷினாக வயசுக்கு மட்டும்தான் தோணும். ஸோ பொதுவாகவே வந்துட்டு இந்த ஒரு விஷயம் எல்லாமே சொல்லுவாங்க, நேரம் சரியில்லை, ராகு கேது வந்து சரியில்லை, ஆனால் நேரம் சரியில்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். அது நாங்கள் எக்ஸாக்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது? ராகு கேதுனால தான் உண்மையாக நேரம் சரியில்லாமல் இருக்கா? சரி, அது வந்துட்டு நம்ம காமனாக வந்து சொல்ல முடியாது. அது அவங்களுடைய கட்டத்தை நம்ம வந்து பார்க்கணும். ஒருத்தருடைய கட்டத்துலேயும் ஒரு திசை புத்தி நடக்கும், ஒரு இது நடக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே மாறும். ஸோ இப்போ நான் கூட யூஸ்வலாக சொல்லுவேன், இப்போ வந்து சனி பயிற்சி நடக்குது அப்படின்னும் போது, குரு பயிற்சி நடக்குது, இந்த ராசிக்கு இப்படி அந்த ராசிக்கு அப்படின்னும் போது அது காமனான பலன். அது வந்து எப்போவுமே நம்ம வந்து எடுத்துக்கூடாது, ஐயோ உடனே நமக்கு இது நடக்க போதா அப்படின்னு இல்லாமல் நம்மளுடைய கட்டத்துக்கு என்ன அப்படின்றத அவங்களுடைய பர்சனலாக பார்க்கும்போது தான் அது வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து நம்ம பயப்படுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கட்டத்துக்கு என்ன, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய அகமில் அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்து நம்ம கொடுக்குற பரிகாரங்கள் எல்லாமே கோவில் போகிறது மட்டும்தான். எந்தெந்த கோவிலுக்கு போகிறது அப்படின்றது வந்து கொடுப்போம். சில நம்பர்ஸ் வந்து கொடுப்போம், அதை வந்து அவங்க எழுதணும். சில நம்பர்ஸை எழுதி அவங்க தலையை சுற்றி கிழிச்சு தூர போட சொல்லுவோம். இந்த மாதிரியான பரிகாரங்கள் தான் நம்மள்ட்ட இருக்கும். அண்ட் எதெல்லாம் சாப்பிட்லாம், இப்போ சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் சாப்பிட்ணுன்னு இருக்கும், சிலர் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும், சில பொருட்கள் தானமாக கொடுக்கணுன்னு இருக்கும், சிலது வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும், அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கவே கூடாதுன்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெமனாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம், எள்ளாக இருக்கலாம், இந்த மாதிரி சில ஃபுட் ஐட்டம் நம்ம எடுத்துக்கவே கூடாதுன்னு இருக்கும். ஆனால் நமக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். ஸோ என் கிளைண்ட்டு கூட ரீசெண்டாக சொல்லும் போது, நீங்கள் கோதுமை தான், ஐயோ மேடம் நான் சப்பாத்தி இல்லாமல் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சார். சரி சார், முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் சாப்பிட அது இன்னொருத்தங்களுக்கும் தானம் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான சூட்சமங்கள்லாம் வந்துட்டு இருக்குது ஒரு கட்டத்துக்கும். அப்போ எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குமா மேம்? எல்லாருக்குமே இருக்குது. இப்போ ராகு கேது அப்படின்னு பேசும்போதே வந்துட்டு பூஜையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். இப்போ பூஜை வந்து நம்ம கோவிலில் பண்ணுறதுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? சரி, கோவிலில் வந்து நம்ம போய் நம்மளுடைய டாக்குமெண்ட்டையோ பணத்தையோ இல்லை நம்ம மாத்திரையோ இது மாதிரிலாம் வச்சு நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. அண்ட் நான் கோவில்ன்றது சொல்லும் போது என்னன்னா, அது ஒரு பொதுவான இடம். இப்போ எப்படி நம்ம வந்து கட்டத்துக்கு சொன்னமோ, பொதுவான பலன் சொன்னமோ, பொதுவாக நீங்கள் போய் உங்களுடைய மனசு திருப்திக்கு, ஏன்னா கோவிலில் எப்போவுமே இருக்கக்கூடிய கடவுளுக்கு சக்தியும் அதனுடைய அந்த வைப்ரேஷன் வந்து அதிகம். ஸோ அந்த பவருக்காக நம்ம கோவிலில் போயிட்டு நம்ம சுவாமி தரிசனம் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் பண்ணும்போது, வீட்டில் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு மெத்தடில் பண்ணும்போது நமக்கான என்ன விஷயமோ அதை நம்ம வந்து கேட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் டியூஷன் வைக்கிற மாதிரி தான். இது கண்டிப்பாக இந்த பூஜை வந்து தொடர்ந்து நம்ம பண்ணலாம். தொடர்ந்து பண்ணால் இது நீங்கள் 13 டேஸ்லேயே உங்களுக்கு அதுக்கான ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக தெரியும்.
அது வந்து கரெக்டான விதியில் பண்ணலாம். ராகு கேது இந்த 2 விஷயமே நம்ம வாழ்க்கையில் வந்து சரியான இதில் இருக்குது, அதாவது நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாகவே இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் வருமா? ராகு கேது ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வெல்த் வைஸ், ஸோ வெல்த் ரெண்டுமே இருந்ததுன்னா மனுஷனுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை இல்லையா? ஸோ இது ரெண்டும் இருந்தாலே அவங்க லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு வந்து சுபிக்ஷமாக வந்து இருக்கும். என்ன மாதிரியான ஹெல்த் பிரச்சனையும் நிவர்த்தி ஆகும். அண்ட் பணப்பிரச்சனை எப்படி இருந்தாலுமே வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து சரியாயிடும். ஸோ இந்த ராகு கேது அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் தான் நிறைய சொல்லுவாங்க. இந்த ஒரு குறை இருக்குது, திருமணம் வந்துட்டு இன்னும் ஆகாமல் இருக்குது, இன்னும் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி இந்த குறைகள் தான் அதிகமாக இருக்கும். இதுக்கு காரணம் என்னம்மா? ராகு கேதுவுடைய தோஷம் அப்படின்றது வந்து நிறையா பேருடைய ஜாதகத்தில் வந்து இருக்கும். ஸோ அது வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வந்து பர்டிகுலராக காமனாக வந்து இதுக்கான பலன் வந்து சொல்ல முடியாது. நீங்கள் இந்த கோயில் போங்க அப்படின்னு குருட்டாம்போக்கில் நம்ம வந்துட்டு இந்த கோயில் போயிடுங்க சரியாயிடும் அப்படின்னு பார்த்தா அது யாருக்குமே வந்து பலிக்காது. எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய விதிக்குன்னு சொல்லி இந்த கோயிலுக்கு தான் போகணுன்னு இருக்கு. சிலர்லாம் வந்து சில கோயிலுக்குள்ளேயே போகக்கூடாதுன்னெலாம் இருக்குது. அதெல்லாம் தெரியாமல் போயிட்டு வந்து அடிப்பட்டவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னா போகக்கூடாதான். ஆனால் அது வந்து நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, இது என்னது இது, இந்த கோயிலுக்கு ஏன் நான் போகக்கூடாது, வீம்புக்கு போய் அடிப்பட்டவங்கலாம் நிறையா பேர் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கவுங்களுடைய கட்டம் வந்து கொடுத்து அவங்கவுங்களுடைய பேர் அவங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் இதை கொடுத்தாலே அவங்களுக்கு என்ன மாதிரியான தோஷம் இருக்குது, இந்த தோஷம் நிவர்த்தி ஆகணும்னா அவங்க என்ன பண்ணணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு. இப்போ குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே அவங்க வந்து என்னெல்லாம் வந்து இன்டேக் அவங்க வந்து சாப்பிட்லாம், என்ன வந்து சாப்பிடவே கூடாது, அவாய்ட் பண்ணணும். அண்ட் அவங்க என்ன மாதிரியான பூஜைகள்லாம் ஃபாலோ பண்ணணும், எந்த கோவிலுக்கு போனால் அவங்களுக்கு வந்துட்டு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு சொல்லிடுவோம். ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து நிறைய பூஜைகளும் வந்து இருக்குது. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான பூஜை வந்து இதில் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா அவங்களுடைய கட்டத்தை பார்த்துட்டு, பிரசனம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பூஜை வந்து நம்மளுடைய இடத்துலே வந்து நடக்கும். ஸோ நடந்து அவங்களுக்கான இந்த பூஜை வந்து ஓகேவா இல்லையான்றதையும் அங்கேயே ஒரு தடவை செக் பண்ணிட்டு தான் நம்ம கிளைண்ட்டே வந்துட்டு அனுப்புவோம். ஸோ அதே மாதிரி வந்து பித்ரு தோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி லைஃப்பில் வந்து அந்த பித்ரு தோஷம்ன்றது இருக்குது. ஸோ அப்படி பித்ரு தோஷம் அப்படின்னும் போது அந்த சாபம் விமோக்ஷனத்துக்கு என்ன மாதிரியான பூஜை அப்படின்னா அதுக்கான ஹோமமும் நம்மளுடைய இடத்துல வந்து நடக்கும். ஸோ அது வந்து நம்ம சோவி போட்டு பார்ப்போம். பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து என்னென்ன முன்னோர்கள் உடைய அந்த சாபம் இதெல்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது, இல்லைனா வந்து சில ஆன்மாக்கள் வந்துட்டு அவங்க இன்னும் சாந்தி அடையாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து அதுக்கான ஹோமங்கள் தனியாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஹோமம் வந்து பண்ணி அங்கேயே வந்துட்டு திரும்ப வந்து சோவி பிரசனம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நாங்கள் வந்து அனுப்பிடுவோம். இல்லை இன்னும் அது வந்து சாந்தி ஆகலை, அந்த சோவியில் வந்து நமக்கு அந்த பிரசனம் சரியாக இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா திரும்ப ஒரு 108 முறையோ 1008 முறையோ நம்ம மந்திரங்கள்லாம் ஜபிச்சு அந்த சோவி போட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அதே தான் வெட்டிங்க்கும். ஸோ வெட்டிங் அண்ட் வந்து இந்த பித்ரு தோஷம், குழந்தை பாக்கியம், இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தோஷ நிவர்த்திக்கான பூஜைகள் அது எல்லாமே வந்துட்டு நம்ம முறைப்படி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி அவங்க எந்த கோவில் போகணும் அப்படின்றதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லிடுவோம். இப்போ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா டிகிரி போட்டு பார்ப்போம். விச் மீன்ஸ் அதாவது ஒரு டிகிரி என்ன மாதிரி இருக்குது. இப்போ சூரியன் அவங்களுக்கு எந்த டிகிரியில் இருக்குது, எல்லா மனுஷனுக்குமே வந்து லோ டிகிரி, மீடியமாக இருக்கும் ஆவரேஜாக, அண்ட் ஹையஸ்ட் டிகிரி இருக்கும். ஸோ எதெல்லாம் ஹையஸ்ட் டிகிரி இருக்கோ அதெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, எதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு சூப்பராக இருக்கணுமோ அதெல்லாம் லோ டிகிரியில் விழுந்திருக்கும். ஸோ அப்போ அந்த நட்சத்திரத்தை அதை நம்ம பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன நம்பர்ஸ் இவங்க எழுதணும், எந்த நம்பர்ஸை எழுதி இவங்க கிழிச்சு போடணும், எந்த கோவில் போகணும், எங்கே போகக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்குள்ளேயுமே ஒரு யோகி அவயோகின்னு கோவில் இருக்குது. அந்த கோயிலை முதல்ல கண்டுபிடிச்சி நம்ம போகணும். அதே மாதிரி அது சும்மா எப்போ வேணால் போகக்கூடாது. அதுக்கும் நாங்கள் வந்து சொல்வோம் இந்த நட்சத்திரம் அன்னைக்கு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு. இப்போ அவயோகி கோயில்னா அது இந்த நட்சத்திர தப்பு தான் நீங்கள் வந்து போகணும் அப்படின்னு. அந்த நட்சத்திர தப்பு அந்த அவயோகி கோவிலுக்குள்ளே போயிட்டு நான் சொன்ன மாதிரி அமைதியாக போயிட்டு அமைதியாக வந்துடணும், எதுவுமே வேண்டக்கூடாது. போயிட்டு அப்படியே நம்ம ரிட்டர்ன் ஆகிடணும். ஆகும்போது தானம் மட்டும் கொடுத்துட்டு வந்துடணும். ஸோ அதெல்லாம் பண்ணால் ஜாக்பாட் வந்து கன்ஃபார்ம். ஓகே. ஸோ கோயில் போகிறதுக்கு முன்னாடி கூட உஷாராக தான் போகணும் போலையே மேம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா. ஆமாம். ஏன்னா சிலருக்கு வந்து செட் ஆகும், சிலருக்கு செட் ஆகாது.
ராகுலையும் சரி கேதுலையும் சரி பூஜையில் வந்துட்டு அந்த தகடு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த தகடு வந்துட்டு நாங்கள் டெய்லி பண்ணுறோம், இப்போ இந்த மாதிரி குறிப்பிட்ட பூஜைகள் இல்லாமல் டெய்லி நாங்கள் பூஜை பண்ணணும் அப்படின்னா அந்த தகடு எங்களுக்கு எங்கே மேம் கிடைக்கும்? அந்த தகடு நான் சொன்ன பாக்ஸ் எல்லாமே வந்து நம்மக்கிட்டே வந்து கிடைக்கும். ஸோ நாங்களே உங்களுக்கு ராகு கேது தகடு போட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். அந்த பாக்ஸும் வந்து கையில் கொடுத்துருவோம். நீங்கள் அதை உங்களுடைய பூஜை ரூமில் வச்சு என்ன மாதிரி சொல்கிறோமோ அதை வந்து நீங்கள் வந்து சொல்லிக்க வேண்டிதான். அண்ட் ஈவன் அந்த ராகுவுடைய காயத்ரி மந்திரம் அது ஏதாவது உங்களுக்கு பென்ட்ரைவில் வேணும்னாலும் அதையும் நம்ம வந்து காப்பி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே மேம், நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்றதே நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஸோ மக்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.